தஞ்சாவூரில் அமமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அமமுகவின் தேர்தல் பயணம் மற்றும் பொதுக்குழு கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரனுக்கு எதிராக அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் குடிபிடிக்க அவரை கட்சியிலிருந்து இபிஎஸ் நீக்கினார். 2017 ஆண்டு டிசம்பர் மாதம் ஆர்கே நகரில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட டிடிவி தினகரன் 40,707 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதன் பிறகு கடந்த 2018 ஆண்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியை தொடங்கிய டிடிவி தினகரன் 2019 மக்களவைத் தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சியுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலில் 5.38 விழுக்காடு வாக்குகளை பெற்ற அமமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் 94 பஞ்சாயத்து வார்டுகளில் அமமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த அமமுக 2.30 வாக்குகளை மட்டுமே பெற்றது. ஆனால் பல தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை அமமுக பறித்தது. கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக 0.91 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது. வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிட்டு அதனை உயர்த்துவதற்கு டிடிவி தினகரன் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தஞ்சாவூர் மகாராஜா மஹாலில் இன்று நடைபெறவுள்ள அக்கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து சமிக்கை தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் கூறியுள்ள ஆட்சியில் அதிகாரம் என்ற சலுகையை டிடிவி தினகரன் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பிருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு ஆஃபரும் இருக்கிறது, கூடுதலான இடங்களையும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அந்த ஆஃபரை நோக்கி தான் அமமுக தொண்டர்களும் அதை தான் விருப்பப்படுறாங்க. அதே போல ஓபிஎஸ் உடைய தொண்டர்களும் அதை தான் விருப்பப்படுறாங்க. ஏன்னா இந்த பொதுக்குழு செயற்குழுவில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது திரு டிடிவி அவர்களுக்கு வழங்கப்படும். அதே போல எந்த கூட்டணியில் அவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறதோ அதே போல எந்த கூட்டணியில் கௌரவமாக அவர்களை நடத்துகிறார்களோ, இப்ப அமமுக அப்படின்ற ஒரு கட்சி அதிமுகவோட சேரும் போது அதிமுக தான் பெரிய கட்சி, அமமுகவுக்கு பெரிய அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்காது. அப்போ அந்த விஷயத்தை எந்த கூட்டணியை அவர்களுக்கு வழங்குகிறதோ அதுதான் பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறார். எனவே இபிஎஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவதற்கு வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவே கருதப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயலலிதாவின் பிறந்த மாதமான பிப்ரவரியில் கூட்டணி குறித்து டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் சுபாஷ்.